ஹாய் ஆல், இந்த வீடியோவில் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து கொடுத்த ஸ்கர்ட்டை வச்சு ஒரு பினோஃபோர் எப்படி தைக்கலாங்கிறத டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி 2 ஸ்கர்ட் எடுத்து அதை தையலை பிரித்து எடுத்துக்குவோம். இப்போ 2 ஸ்கர்ட்டையுமே பிரித்து துணியை அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஸ்கர்ட்டோட துணி ஒரு அலைன்மெண்ட்டாக இல்லைங்கிறதுனால நம்ம சைடில் மேல் பக்கம் எல்லாம் இருக்கிற பிசுரை போக்கிட்டு ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது பினோஃபோரோட அடிப்பாகத்தில் வர்ற ஸ்கர்ட்டோட உயரம் எனக்கு 16.5 இன்ச்சு ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கு 3/4 இன்ச்சு சேர்த்துக்கிறேன். இதில் ஹீல் பாட்டமில் நம்ம ஃபோல்ட் பண்ணுறதுக்கு 1 இன்ச் விட்டுக்கலாம். ஆனால் எனக்கு இங்கே ஃபோல்ட் பண்ணியே இருக்கிறதுனால அதை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ 16.5 இன்ச் ப்ளஸ் 3/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணி இல்லைன்னா நீங்கள் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நமக்கு இடுப்போட மொத்த சுற்றளவு 22 இன்ச்சு. ஸோ 22 இன்ச் ப்ளஸ் 3 இன்ச் ஈக்குவல் டு 25 இன்ச்சு. 25 இன்ச் டிவைடட் பை 2னா நமக்கு 12.5 இன்ச் வரும். இந்த 12.5 இன்ச் அப்படிங்கிறது ஒரு பக்கத்துக்கு இடுப்போட அளவு 12.5 இன்ச்சு. இந்த 12.5 இன்ச் மொத்த அளவு. இதில் நம்ம 4 ஃப்ளீட் வைக்க போகிறோம். ஸோ 12.5 இன்ச் டிவைடட் பை 4. ஸோ நமக்கு 3 இன்ச் 1 பாயிண்ட் வருது. இந்த 3 இன்ச் 1 பாயிண்ட் இன்ட்டு 3 9.25 இன்ச் 1 பாயிண்ட் வருது. 9.25 இன்ச் 1 பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளீட்டோடைய மொத்த அளவு. இந்த அளவுக்குள்ளே தான் நம்ம ஒரு ஃப்ளீட்டை வைக்க போகிறோம். இப்போது இதை துணியில் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது அகலத்தில் ஃபஸ்ட்டு 1 இன்ச் குறிச்சிக்கலாம். இந்த 1 இன்ச் எதுக்குன்னா ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்காக. இந்த ஸ்டிச்சிங் பண்ணுற இடத்துலேருந்து தான் இப்போ நம்ம மார்க்கிங் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு ஃப்ளீட்டுக்கு 9.25 இன்ச் 1 பாயிண்ட் இருந்துச்சு. இதை 4 ஃப்ளீட் வைக்கிறதுனால இன்ட்டு 4 இப்போ 37.5 இன்ச் வருது. இப்போது நம்ம ஸ்டிச்சிங் போக மிச்சம் 37.5 இன்ச் நமக்கு முன் பக்கத்துக்கான மொத்த அளவாக எடுத்துக்கலாம். இப்போது மொத்த அளவையும் கொடுத்த பின்னாடி எண்ட்லையும் 1 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு கொடுக்கணும். இப்போது நம்ம ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு 1 இன்ச்சு ஸ்டிச்சிங் கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி எண்டு பக்கமுமே 1 இன்ச் நம்ம ஸ்டிச்சிங்க்காக கொடுத்துக்கிறோம். இப்போது ஸ்கர்ட்டுக்குள்ள துணியெல்லாம் மார்க் பண்ணியாச்சு. இப்போது இதை கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போது ஸ்கர்ட் வெட்டிட்டு மிச்சம் இருக்கிற துணியில் நம்ம பாடி பார்ட்டுக்கு வெட்டிக்கலாம். இப்போது மேலே இருக்க பிசுரெல்லாம் போக்கிட்டு அலைன்மெண்ட்டுக்காக ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ இந்த இடத்துலேருந்து நமக்கு பாடி பார்ட்டோட மொத்த ஹைட் 13 இன்ச்சு. 13 இன்ச்சு ப்ளஸ் ஷோல்டர் ஜாயினுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. ஸோ 13.5 இன்ச் குறிச்சிக்கலாம். ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்காக பாட்டமில் ஒரு 3/4 இன்ச்சு. இப்போ இதை லைன் பண்ணிக்கலாம். இப்போது ரெடியோட அளவு நமக்கு 13 இன்ச் இருக்குது. இப்போது ஷோல்டரோட அளவு நமக்கு 12 இன்ச்சு. ஸோ டிவைடட் பை 2 போட்டுக்கலாம். இப்போது 6 இன்ச்சு. 6 இன்ச் மைனஸ் 0.5. ஸோ நமக்கு 5 இன்ச்சு வச்சு ஷோல்டர் பாயிண்ட்டை குறிச்சிக்கலாம். ஆம்ஹோல் அளவு குறிக்கிறதுக்காக இப்போது நமக்கு இடுப்போட சுற்றளவு 22 இன்ச்சு டிவைடட் பை 4 5 இன்ச்சு. 4 ஒரு பாகம். இந்த 5 இன்ச் ப்ளஸ் 3/4 இன்ச் சேர்த்து நம்ம ஆம்ஹோல் அளவு குறிச்சிக்குவோம். இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நமக்கு ரெடி ஷோல்டர் 2 இன்ச் வேணும். 2 இன்ச் ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்காக அந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் சேர்த்து 3/4 இன்ச்சு. ஸோ நான் 2.25 இன்ச் ஷோல்டர் பாயிண்ட்டு குறிச்சிக்கிறேன். ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த்துக்கு ஷோல்டரில் இருந்து 4.5 இன்ச் குறிச்சிக்கிறேன். 4.5 இன்ச் குறித்து ஒரு லைன் போட்டு இதை வரைஞ்சிக்கலாம். இப்போது செஸ்டோட அளவுக்காக நம்ம செஸ்டோட அளவான 22 இன்ச் டிவைடட் பை 4 5 இன்ச் ப்ளஸ் லூஸுக்கு 2 இன்ச்சு. ஸோ 5 இன்ச் ப்ளஸ் 2 இன்ச் சேர்த்தா 7.5 இன்ச்சு குறிச்சிக்கலாம். இங்கே கீழே இடுப்புக்கு
நமக்கு ஒரு பக்கத்துக்கு 12 இன்ச் வச்சுருக்கோம். ஸோ 12 இன்ச் டிவைடட் பை 2னா 6.25 இன்ச். 6.25 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். இப்போது மேலேயும் கீழேயும் ஸ்டிச்சிங்க்காக 1 இன்ச் மார்க் பண்ணி அதையும் நம்ம லைன் பண்ணிக்கலாம். இப்போது ஷோல்டர்லேருந்து செஸ்ட் பாயிண்ட்டுக்கு சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கலாம். அதான் அக்ராஸ் பாயிண்ட். இதோட அக்ராஸ் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் கீழே செஸ்ட் பாயிண்ட்லேருந்து 1.25 இன்ச்சு கிராஸில் எடுத்தோம்னா எடுத்து அதை ஆம்ஹோல் கர்வ் வச்சு நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஷோல்டரில் கொஞ்சோண்டு இடம் எக்ஸஸாக இருக்கும். அதை அப்படியே நம்ம லைன் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் ஒரு லுக் கிடைக்கும். அதனால இப்போது ஷோல்டரில் லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்லோப் கொடுத்துக்கலாம். கீழே இடுப்பு பகுதியில் சென்டர் பாயிண்ட் எடுத்து சென்டர் எடுத்துக்கலாம். இப்போது இந்த இடத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது இந்த பக்கத்தை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இப்போது இது பினோஃபோரோடைய ஃப்ரண்ட் பார்ட்டு. இப்போது பேக் பார்ட் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். மேலே பிசுறு பக்கத்தை ஒதுக்கி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஃபோல்டட் பக்கத்தில் 3/4 இன்ச் மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். இது பட்டன் பீஸுக்காக. இப்போ இது மேலேயே ஃப்ரண்ட் பக்கத்தோட துணியை எடுத்து வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட அளவுக்கு பேக் பக்கத்தில் 2 இன்ச் மட்டும் மார்க் பண்ணி அதை வரைஞ்சி விட்டுக்கலாம். ஆனால் ஆம் ஹோலுக்கு நம்ம வெளிப்பக்கமாக பேக் சைடுக்கு 1/2 இன்ச் மட்டும் இருக்கிற மாதிரி, ஃப்ரண்ட் ஆம் ஹோலோட ஜாயிண்ட் ஆகிற மாதிரி 1/2 இன்ச் மட்டும் வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி நம்ம அதை வரைஞ்சி விட்டுக்குவோம். இப்போது பேக் சைடையும் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இப்போது பட்டன் பீஸ் வர இடத்துல மேலேயும் கீழேயும் அந்த ஸ்டிச்சிங் வர இடத்துல அர்க்காத் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டில் லெஃப்ட் சைடு ரைட் சைடு வர துணியை பிரிக்கிறதுக்காக இந்த சென்டர் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் 2 துணியையும் ஒன்றா சேர்த்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது ஆம் ஹோலுக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து 2 பக்கமும் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஆம் ஹோல் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது பட்டன் பீஸ் தைக்கிறதுக்காக ஸ்ட்ரைட் பீஸ் எடுத்திருக்கேன். இந்த ஸ்ட்ரைட் பீஸ் ஷர்ட்டுக்கு நம்ம வெட்டிட்டு மிச்சம் இருந்த துணியில் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு பக்கம் ஃபோல்ட் ஆகியிருக்கும், இன்னொரு பக்கம் ஃபோல்ட் ஆகாமல் இருக்குது. இந்த ஸ்ட்ரைட் பீஸோட அகலம் வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு மொத்தமாக சேர்த்து சொல்கிறேன். 2 இன்ச்சுக்கு இந்த துணியோடைய அகலம் வந்து நான் எடுத்திருக்கேன். இதை எடுத்து தான் நம்ம இப்போது 2 பக்கத்துக்கும் ஸ்ட்ரைட் பீஸ் கொடுத்து பட்டன் பீஸுக்கு திருப்பி அடிக்க போகிறோம். இப்போது 2 பக்கத்துமே பட்டன் பீஸ் கொடுத்து அடித்து திருப்பியாச்சு. இப்போது நெக்கை சுற்றியுமே கிராஸ் பீஸ் கொடுத்து அடித்து திருப்பிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை எடுத்து வச்சுட்டு இனிமேல் நம்ம ஸ்கர்ட் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஸ்கர்ட்டில் நம்ம ஒரு ஃப்ளீட் தைக்கிறதுக்கு 9.25 இன்ச் 1 பாயிண்ட் நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ 9.25 இன்ச் 1 பாயிண்ட்டு 4 ஃப்ளீட் வைக்கிறதுக்காக நம்ம ஏற்ற மாதிரி நம்ம துணி எடுத்து வச்சுருக்கோம். அதனால் 4 ஃப்ளீட்டுக்கும் நம்ம அளவு குறிச்சிக்கலாம். இப்போது 9.25 இன்ச் 1 பாயிண்ட்டை அப்படியே நம்ம இன்ச் டேப்பை நம்ம ஹாஃபாக மடித்து சென்டர் பாயிண்ட் எடுத்துக்குவோம். இந்த சென்டர் பாயிண்ட்டை மையமாக வச்சு இப்போது இதை இங்கிட்டு 1.5 இன்ச் இங்கிட்டு 1.5 இன்ச் 1 பாயிண்ட் இருக்கிற மாதிரி சென்டர் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் மார்க் பண்ணிப்போம். இப்போது டோட்டலாகவே துணியில் எல்லா இடத்துலையுமே மார்க் பண்ணியாச்சு. இப்போது ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், ஃபோர்த் பாயிண்ட்னு வச்சுக்கலாம். இப்போது செகண்ட் பாயிண்ட்டை எடுத்து ஃபஸ்ட் பாயிண்ட்லேயும், தேர்ட் பாயிண்ட்டை எடுத்து ஃபோர்த் பாயிண்ட்லேயும் வச்சு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போது இதோடைய மொத்த அளவு நமக்கு ஸ்கர்ட்டோடைய மொத்த அளவு 1 இன்ச்சு ஸ்டிச்சிங் அளவை விட்டுட்டு 12.5 இன்ச்சு இருக்கணும். நமக்கு இப்போது 12.5 இன்ச்சு இருக்குது. 2 பக்கமே 1 இன்ச்சு ஸ்டிச்சிங் போக. இப்போது இந்த ஸ்கர்ட்டையும் நம்ம ஷர்ட்டையும் ஒன்றா சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்கர்ட்டுக்கும் சட்டைக்கும் சென்டர் பாயிண்ட் பார்த்து அதை அர்க்காத் பண்ணி கொடுத்துக்குவோம்.
இந்த அர்க்காத் பண்ணியிருக்கிற இடம் ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணி ஒரு இடத்துல வர்ற மாதிரி வச்சு நம்ம உள் பக்கமாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் பேக் ரெண்டு சைடையுமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு, ஸ்கர்ட்டையும் சட்டையும் சேர்த்து. இப்போது பேக் சைடு பார்த்திங்கன்னா நம்ம பட்டன் பீஸை ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்ச மாதிரி வச்சு நம்ம ஸ்கர்ட்டோட ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ தான் அது கரெக்டாக அந்த பட்டன் பீஸ் வரும், அதுக்காக இப்படி தைச்சி வச்சுருக்கோம். இப்போது உள் பக்கமாக திருப்பி ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ரெண்டோட இதையும் சேர்த்து நம்ம ஆர்ம் ஹோல்லேருந்து பாட்டம் வரைக்குமே 1 இன்ச் அளவுக்கு நம்ம ஸ்டிச்சிங் அளவு விட்ருக்கோம். அதனால் 1 இன்ச் அளவில் ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது பினோஃபோர் வந்து ரெடி ஆயிடுச்சு, ரெண்டு பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது பெல்ட் மாட்டுறதுக்காக ஒரு சின்ன பீஸ் வந்து நம்ம இந்த பினோஃபோரில் கொடுக்கணும். அதுக்காக நான் பட்டன் பீஸ் தைச்சிட்டு மிச்சம் இருக்கிற துணியை வச்சுருக்கேன். அதை 4 ஃபோல்டு பண்ணி அடித்து திருப்பிக்கிட்டு இந்த மாதிரி மடித்து நம்ம அடித்து திருப்பிக்கலாம். இதை 2 கட் பண்ணி நம்ம ஸ்கர்ட்டில் வச்சு தைச்சி விட்டுறலாம். இதுக்காக நம்ம வந்து 2 இடத்துல, ஃப்ரண்ட்டில் 2 இடத்துல, பேக்கில் 2 இடத்துல மார்க் பண்ணிப்போம். இதில் இந்த துணியை வச்சு மேலேயும் கீழேயும் லேசாக 2 ஓட்டு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த இடம் ரெடி ஆகிடும். இப்போது நம்மளுடைய பினோஃபோர் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.